வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற இந்த தொடரில் ஒரு தலைப்பின் கீழாக ஆழமாக தியானித்து வருகின்றோம். இதுவரை எபேசு, சிமிர்னா சபைகளை பற்றி பார்த்தோம். இப்போது மூன்றாவது சபையான பெர்கமு சபையை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக, இந்த பெர்கமு பட்டணம் எப்படிப்பட்டது, எங்கு இருந்தது, இங்கு என்னவெல்லாம் இருந்தது, அந்த காலகட்டத்து சூழல் எப்படி இருந்தது, இதன் சரித்திரம், பொருளாதாரம், அரசியல், வாழ்வியல், சமுதாயம், சமயம், மக்களின் பக்தி, நாம் இப்போது உபயோகப்படுத்துகின்ற பேப்பர் எப்படி அந்த காலத்தில் இருந்தது, அந்த காலத்தில் புத்தகம் எழுதுவதற்கு மக்கள் எதை பயன்படுத்தினர் என்பது பற்றியும், கிரேக்கர்களின் ஆதிக்கம் இந்த பட்டணத்தில் எப்படி இருந்தது என்பது போன்ற அரிதான வரலாற்று தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள இது உங்களுக்கு வசதியாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது யூடியூப் சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து கொள்ளுங்கள். பெர்கமோ அல்லது பெர்கமோஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடம் ரோம ராஜ்யத்தின் மாகாணமாகிய சின்ன ஆசியாவின் தலைநகராக இருந்தது. எபேசு மற்றும் சிமிர்னா பட்டணத்தை போல இந்த பெர்கமு ஒரு முக்கியமான போக்குவரத்து வழியில் இல்லை என்றாலும், சரித்திர பின்னணியில் பார்க்கும்போது இந்த பெர்கமு அதிக புகழ் பெற்றதாக இருந்தது. இது ஒரு பண்டை காலத்து பட்டணமாகவும் திகழ்ந்தது. இந்த பெர்கமு பட்டணம் சிமிர்னாவுக்கு வடக்கே ஏறக்குறைய 50 மைல் தூரத்தில் கைகஸ் நதிக்கரையில் அமைந்திருந்தது. ஆசியாவிலேயே இது மிகவும் சீரும் சிறப்பும் உள்ள நகரமாக திகழ்ந்தது. முதலாவதாக இந்த பட்டணத்தின் சரித்திரம் பற்றி பார்க்கலாம். நம் அனைவருக்கும் தெரிந்த மாவீரராகிய த கிரேட் அலெக்சாண்டரின் சாம்ராஜ்யம் உடைந்து சிதறிய பின்பாக இந்த பெர்கமு பட்டணம் கிமு 282 செலூக்கியஸ் ராஜாவின் தலைநகரானது. 2ஆம் அட்டாலஸ் மன்னனின் ஆட்சியின் போது இந்த பட்டணம் அந்த மன்னனுக்கு தலைநகரமாகவும் இருந்தது. பின்பு அட்டாலஸ் மன்னன் தனது ஆட்சிக்கு பிறகுதான் இந்த ராஜ்யத்தையும் குறிப்பாக இந்த பெர்கமு பட்டணத்தையும் ரோமர்களுக்கு கையளித்து கொடுத்து விட்டான். அதிலிருந்து இந்த பெர்கமு பகுதி ரோமர்களின் மாகாணமாகிய சின்ன ஆசியா என்று அழைக்கப்பட்டது. இந்த சின்ன ஆசியாவிற்கு இந்த பெர்கமு பட்டணம் தலைநகரமாகவும் மாறியது. இந்த பெர்கமுவின் நிலப்பரப்பு மற்றும் நில அமைப்பு அதற்கு புகழையும் கொண்டு வந்தது. ஒரு உயர்ந்த கூம்பு வடிவமான மலையின் மீது இந்த பட்டணம் கட்டப்பட்டிருந்தது. அந்த மலையின் உச்சியிலிருந்து பார்த்தால் மத்திய தரைக்கடல் மிக அழகாக தெரியும். மிக பிரம்மாண்டமாக அங்கிருந்து பார்க்கும்போது அது காட்சி அளிக்கும். ஆகவே இந்த பெர்கமோ பட்டணத்திற்கு ஒரு ராஜரீக தோற்றமும் ஒரு கம்பீரமும் இருந்தது. இதனாலேயே சரித்திரத்திலே இந்த பெர்கமு பெருமையுடன் தலை தூக்கியும் நின்று கொண்டிருந்தது. மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அல்லவா? எங்கிருந்து பார்த்தாலும் பளிச்சென்று தெரியும் அல்லவா? அதே போலவே இந்த மலை இந்த பட்டணத்திற்கு தனி பெருமையையும் சிறப்பையும் கொண்டு வந்தது. அந்தஸ்திலும் சிறப்பிலும் எபேசு மற்றும் சிமிர்னாவுடன் இந்த பெர்கமுவும் இணையாக கம்பீரமாக நின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பெர்கமு பட்டணத்தின் சமுதாயம் பற்றி பார்க்கலாம். கிரேக்கர்களுடைய ஆட்சியின் கீழாக பல ஆண்டுகள் இந்த பெர்கமு பட்டணம் இருந்ததினால் இங்கே கிரேக்க நாகரிகம் தான் முக்கியமானதாக காணப்பட்டது. இந்த பெர்கமு பட்டணம் ஒரு வியாபார ஸ்தலமாக விளங்கியது. பலவிதமான நுண்கலைகளில் மிகவும் கை தேர்ந்து விளங்கியதாம். பல அறிஞர்களும் கல்விமான்களும் நன்கு படித்த மக்களும் இந்த பட்டணத்தில் வாழ்ந்திருக்கின்றனர். அதுபோக இந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு பெரிய நூலகமும் ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இருந்திருக்கின்றது. அந்த லைப்ரரியில் 20,000 புத்தக சுருள்கள் இருந்ததாம். இது பெர்கமு மக்களின் கல்வி ஆர்வத்தை நமக்கு காட்டுகின்றதல்லவா? இந்த நூலகத்தை கிமு 197ஆம் ஆண்டு வாழ்ந்த யூமனஸ் என்பவர் நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக முதலாக எழுதப்பட்ட புத்தக சுருள்கள் எல்லாம் நைல் நதியின் ஓரத்தில் வளர்கின்ற செடியின் மென் சோற்றில், அதாவது பித் என்பதிலிருந்து செய்யப்பட்டது. அதற்கு பாப்பரைஸ் என்று பெயர். பாப்பரைஸ் என்கின்ற வார்த்தையிலிருந்துதான் பின்பாக பேப்பர் என்கின்ற சொல்லே வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பெர்கமோ பட்டணத்தின் அரசனாகிய இமனஸ் என்பவன் இந்த நூல் நிலையத்தை, இந்த லைப்ரரியை மிகவும் கீர்த்தியுள்ளதாக புகழ் பெற்றதாக மாற்ற வேண்டும் என்று எண்ணி அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளரை தனது தேசத்திற்கு வரும்படியாக அழைத்தானாம். இதை குறித்து எகிப்தின் மன்னன் கேள்விப்பட்டு
பரபரப்பாக எழுந்து நைல் நதியிலிருந்து பாப்பிரஸை பெர்கமு பட்டணத்திற்கு ஏற்றுமதி செய்வதை முற்றிலுமாக இந்த எகிப்து மன்னன் நிறுத்திவிட்டானாம். இதனால் மிகவும் கோபமடைந்த வருத்தமடைந்த பெர்கமு பட்டணத்து மக்கள் எழுதுவதற்கென்றே ஒரு புது சாதனத்தையே கண்டுபிடித்து விட்டனர். இது மிருகங்களின் தோள்களிலிருந்து தயார் செய்யப்பட்டது. இந்த மிருகத்தின் தோள்கள் பதம் செய்யப்பட்டு வெகு விரைவாக பயன்பாட்டிற்கும் வந்தது. இது பாப்பிரஸை விட மிக சிறப்பானதாகவும் அமைந்தது, நீடித்தும் உழைத்தது. இதற்கு பேர்தான் பார்ச்மெண்ட். இந்த பார்ச்மெண்டில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அனைத்தும் பல காலங்களாக நீடித்தும் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பெர்கமு பட்டணத்தின் சமயம் பக்தி பற்றி பார்க்கலாம். பெர்கமுக்கு அளிக்கப்பட்ட கர்த்தரின் செய்தியை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக பெர்கமு பட்டணத்தில் இருந்த பக்தியையும் சமயத்தையும் பற்றி நாம் கவனிக்க வேண்டும். பொதுவாக பெர்கமு பட்டணத்து மக்கள் கிரேக்க தெய்வங்களை பின்பற்றினர். இவர்கள் கால்ஸ் என்கின்ற கொடிய ஜாதியினரை ஜெயித்து வந்ததினால் தங்களது நன்றியை தெரிவிக்க ஜியஸ் என்கின்ற கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினர். அதுவும் பெர்கமு பட்டணத்தின் மலையின் மீது 800 அடி உயரத்தில் இந்த ஜியஸ் என்கின்ற தெய்வத்திற்கு ஒரு கோவில் கட்டப்பட்டது. அது தொலைவிலிருந்து பார்ப்பதற்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தை போல காட்சியளித்ததாம். இந்த ஜியஸ் தெய்வத்திற்கு செலுத்தப்பட்ட பலியின் புகையெல்லாம் நாள் முழுவதும் மேலே எழும்பிக் கொண்டே இருக்குமாம். ஆலயத்தின் கீழ்ப்பகுதியில் என்றென்றும் பெயர் நிலைத்து நிற்கும்படியான சிற்ப வேலைப்பாடுகள் மிக நுணுக்கமாக இடம்பெற்றிருந்தது. கிரேக்க தெய்வங்களோடு ராட்சதர்கள் யுத்தம் செய்வதும் அந்த ராட்சதர்களை இந்த தெய்வங்கள் வெற்றி பெறுவதையும் காட்டும் சிற்பங்கள் பல இடம்பெற்றிருந்ததாம். இரண்டாவதாக இந்த பெர்கமு பட்டணத்து மக்கள் அசிலிபியோஸ் என்கின்ற தெய்வத்தை வழிபட்டனர். அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கும் போது பெர்கமு அசிலிபியோஸ் பேரில் சொல்கின்றேன் என்று கூறி வாக்கு கொடுப்பார்களாம். இந்த தெய்வத்திற்கு சுகமளிக்கின்ற சக்தி இருப்பதாக அந்த காலத்து மக்கள் நம்பி வந்தனர். ஆலயத்தில் இருக்கின்ற குருக்களும் மருத்துவர்களும் இதை கவனித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அசிலிபியோஸை இரட்சகர் என்றும் அழைத்திருக்கின்றனர். இந்த அசிலிபியோஸ் என்பது பாம்பின் உருவம் கொண்ட ஒரு தெய்வம். இது சுகமாக்குகின்ற கடவுள் என்று மக்களால் அழைக்கப்பட்டது. இன்றும் கூட மருத்துவர்களின் வெண்ணிற தொப்பிகளில் இந்த பாம்பின் உருவத்தை நாம் பார்க்க முடியும். மருத்துவம் என்பது பல வகையிலும் இந்த பெர்கமு பட்டணத்தில் சிறப்படைந்தது. இந்த பெர்கமு பட்டணத்து நாணயங்களிலும் கூட காசுகளிலும் கூட இந்த பாம்பின் உருவம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ சின்னத்திற்கும் நமது பைபிளில் வருகின்ற மோசே எழுப்பிய அந்த பாம்பிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்பது பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக ரோம சக்கரவர்த்தியாக இருந்த சீசரையும் அவர்கள் கடவுளாக வணங்கி வந்தனர். இந்த பெர்கமு ரோம ஆசியாவின் தலைநகராக இருந்ததினால் அந்த ரோம சக்கரவர்த்தியை வழிபடுகின்ற பழக்கம் இங்கேயும் இருந்தது. ரோம சக்கரவர்த்தியின் சிலைக்கு முன்பாக தூபமும் காட்டப்பட்டதாம். சீசரே கடவுள் என்று அனைத்து குடிமக்களும் சொல்ல வேண்டும் என்பது அந்த காலத்து ஒரு கட்டளை. இப்படியாக இந்த 3 தெய்வங்களை தவிர ஜூபிட்டர் என்கின்ற கடவுளுக்கும் ஒரு பலிபீடம் அந்த காலத்தில் கட்டப்பட்டிருந்தது. இந்த பெர்கமு மக்கள் சத்தியம் செய்யும் போது எபேசுவின் ஆர்த்திமிஸ் என்கின்ற தெய்வத்தின் பெயரிலும் டெல்பியன் மற்றும் அப்பல்லோ பெயரிலும் பெர்கமு அசிலிபியோஸ் பெயரிலும் ஆணையிட்டு சொல்வது ஒரு வழக்கமாக இருந்தது. இப்படியாக இந்த அனைத்து விக்கிரக ஆராதனையின் மத்தியில் புதிதாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவ மதம் அங்கே ஆரம்பமானது. ஆசியாவில் இருக்கின்ற எல்லா விக்கிரகங்களை காட்டிலும் இந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கின்ற விக்கிரகங்கள் மிக அதிகமாக இருந்தது என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த பெர்கமு பட்டணத்து மலைகளில் பல தெய்வங்களுக்கு ஆலயம் கட்டப்பட்டிருந்ததாம். பெர்கமு பட்டணத்தில் மட்டுமா? அது ஏன் நமது இந்தியாவிலும் கூடதான் அல்லவா? குறிப்பாக தமிழ்நாட்டு மலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கு எல்லாம் இந்து ஆலயங்கள் கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். திருப்பதி, திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சபரிமலை, திருத்தணி, திருக்கழுக்குன்றம் இப்படியாக இந்த மாதிரியான குன்றுகளின் மீது எல்லாம் இந்து ஆலயங்கள் கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். விழா காலங்களில் இவர்கள் மின்சார விளக்குகளை போட்டு ஜெகஜோதியாக அந்த ஆலயத்தை அலங்கரிக்கின்றார்கள் அல்லவா? இதே போலத்தான் பெர்கமு பட்டணத்தில் அந்த காலத்தில் அந்த மலைகளில் எல்லாம் ஆலயங்கள் கட்டப்பட்டு மக்கள் விக்கிரகங்களை வழிபட்டு வந்தனர். அறிவியலும் விஞ்ஞானமும் அதிகமாக வந்துவிட்ட இந்த காலத்திலேயே இந்த சிலைகளை வழிபடுவது இப்படி இருக்கின்றது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்கவா வேண்டும்? அன்றைய காலத்து பெர்கமு மக்களுக்கு தங்களது சிலை வழிபாடுகளை விட்டுவிட்டு ஒரு புதிய கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுவது எப்படி இருந்திருக்கும்? யாருக்கு பயப்படுவது, எதை கும்பிடுவது என்று மக்கள் திகைத்தனர், திணறினர்.
ஆனாலும் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு இந்த பெர்கமு பட்டணத்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். புறஜாதி விக்கிரகங்களை வணங்குகின்ற மக்களுக்கு மத்தியிலும் கூட உண்மை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டனர். இப்போது இந்த காலகட்டத்திலும் கூட இதே விதமாக புற மதத்தினர் சூழ்ந்திருக்கின்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? செத்த சபையாக இருந்தால் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஜீவனுள்ள சாட்சியுள்ள சபையாக இருந்தால் நாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? இயேசுவுக்காக வாழ்வோம். இயேசுவின் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படியாக நாம் ஜீவிப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போது இந்த பெர்கமு பட்டணம் பற்றிய வரலாற்று தகவல்களை பார்த்தோம். இந்த பெர்கமு சபையின் பின்னணியில் இருந்த அந்த காலகட்டத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள இந்த வீடியோ உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வார வீடியோவில் பெர்கமு சபைக்கு எழுதப்பட்ட கடிதம் பற்றி நாம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற தொடரில் பழைய எபிசோடுகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.